இந்தியா முழுவதும் நிறையா கோவிலுக்கு நான் போயிருக்கிறேன். நிறையா கோவில் சக்தி வாய்ந்த கோவில நான் காலை வைக்கும்போதே நிறையா கோவில்ல அந்த வைப்ரேஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கோவிலுக்கு இந்த கோவில். ஆனா இங்கே அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனா அத பராமரிக்க ஆள் இல்லாம ரொம்ப 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 பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருந்தது. கோவில்ல எந்த கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கோ, அங்க தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு நாம முட்டாள்தனமா நம்பி அந்த கோயிலுக்கே போறோம். இறைவன் இங்க இந்த மாரியான ஒரு சிதலடைஞ்ச கோவில்ல இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு என்னால முடிஞ்ச நிறையா உதவிகள செய்யணும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கால சூழல் நிச்சயம் அமையும். தமிழ்நாட்டில நிறையா கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கோவிலுக்கு நான் எனக்கு 40 வயசுக்குள்ள நிறையா கோவிலுக்கு நான் நிறையா உதவி பண்ணியிருக்கேன். இந்த கோவில்ல அவ்வளோ சக்தி இருக்கு. இந்த கோவில யாராச்சும் எடுத்து நடத்துனாங்க அப்படின்னா, வாழ்க்கையில அவங்க ரொம்ப 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 உச்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ந இந்த மாரியான கோவிலுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னாலான முடிஞ்ச உதவிகள இந்த மாரியான கோயிலுக்கு செஞ்சோம் அப்படின்னா, மன திருப்தி நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு இறைவன் தான் துணை புரியணும். நிச்சயமா இந்த கோவில் மீண்டு பழைய நிலைமைக்கு சூப்பரா இந்த கோவில் கட்டும்போது எப்படி இருந்ததோ, அது மாரி இந்த கோவில அமைக்க முடியும். மக்கள் நீங்க தான் சில ஒரு நாமெல்லாம் ஒரு அசுத்தமான ஒரு வீட்ல இருக்க முடியாது. அதுபோல தான் இறைவன் எப்படி இங்கே இருப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இத சரி பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சரியாகும். இந்த ஊர் மக்கள் நிச்சயமா இந்த வீடியோ பார்த்த உடனே நிச்சயமா இந்த கோவில முடிஞ்ச வரைக்கும் கோவில சுத்தி அசுத்தம் இல்லாம கொஞ்சம் நல்ல முறையில பேணுறதுக்கு நிச்சயமா உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இறைவன் தூணிலே இருப்பார், துரும்பிலே இருப்பார். இந்த மாரியான கோவில் பராமரிப்பு இல்லாத கோவில்லையும் இறை சக்தி இருக்கு அப்படிங்கிறத என்னால நம்ப முடிஞ்சது. அசுத்தம் செய்யாதீர்ன்னு போட்டிருக்காங்க. ஆனா கோவில சுத்தி அவ்வளோ அசுத்தமா இருக்கு. இது மாரியான கோவில நிச்சயமா பராமரிக்கணும். நன்றி.